Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்து ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். So guys வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. So இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். Okay, the first one WhatsApp இப்போ நமக்கு வந்து பார்த்தா ஃபேவரட் கான்டாக்ட் அதுக்கு வந்து பார்த்தா தனி செக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீன்ல ஜஸ்ட் கீழே ஸ்வைப் அப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தா அதில் வரும் ஆல் அன்ரீட் குரூப்ஸ் மட்டும் இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தா ஃபேவரட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ல நமக்கு வந்து இப்போ எல்லா மெசேஜும் வரும். அன்ரீட்னா நமக்கு படிக்காத மெசேஜ் மட்டும் வந்து காட்டும். ஃபேவரட்னா நம்ம வந்து பார்த்தா நம்மளோட கான்டாக்ட் வந்து ஃபேவரட்ல ஆட் பண்ணிக்க முடியும். குரூப்ஸ்னா நமக்கு என்னென்ன குரூப்ல இருக்குமோ அதெல்லாமே காட்டும். ஸோ இப்போ நம்ம ஃபேவரட் தான் நமக்கு வந்து புதுசாக வந்திருக்கு. ஓகே, இந்த ஃபேவரட்ல ஆட் பண்ணுறதுக்கு எந்த கான்டாக்ட் வேணுமோ அந்த கான்டாக்ட் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 3 டாட் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு ஃபேவரட் இருக்கு. அதை செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா ஃபேவரட் அப்படின்ற செக்ஷனுக்குள்ள அந்த கான்டாக்ட் எல்லாமே போயிருது. அதுக்கப்புறம் நம்ம அந்த கான்டாக்ட்க்கு வந்து போய் ஈஸியாக மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு இப்போ வந்து பார்த்தா வாட்ஸ்அப் வீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கூகுள் ஆப்ஸ்க்குலாம் நமக்கு வந்து அடிக்கடி அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் இப்போ ப்ளே ஸ்டோரில் வந்து சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளால வந்து பார்த்தா மல்டிபிள் ஆப்ஸ் வந்து ஒரே டைம் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகே, முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று இன்ஸ்டால் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொன்று இன்ஸ்டால் ஆகும். பட் இப்போ நமக்கு அட் த சேம் டைமே நமக்கு வந்து 2-3 ஆப்லாம் வந்து ஒரே டைம் டவுன்லோட் ஆகுது. நமக்கு அதுவே வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். ஸோ நீங்கள் புதுசாக டிவைஸ் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு மல்டிபிள் ஆப்ஸ் வந்து டக்கு இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் கூகுள் மேப்பில் நமக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுள் மேப்பில் ஏதாவது பிளேஸ் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளேஸில் இப்போ கரண்டாக வந்து இப்போ என்ன வெதர் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும். அந்த ஏரியா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சைடில் வந்து பார்த்தா காட்டும். ஸோ வெதர் வந்து இப்போ 29 இருக்குது, 30 இருக்குது அப்படின்னு வந்து காட்டும். ஸோ நமக்கு இது வந்து இப்போ எந்தெந்த பிளேஸ் செலக்ட் பண்ணுறோம் அதெல்லாமே காட்டுது. கூகுள் மேப்ஸில் நமக்கு ஒரு சின்ன அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தோம் கமெண்ட் பண்ணியிருந்தார் வீடியோவில் மனோஜ் ஆனந்த் ப்ரோ நீங்கள் எந்த 5G நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்க, ஹவு மச் MB/s ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருந்தாரு. நான் வந்து இப்போ ஜியோ தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எங்கிட்ட வந்து இப்போ சாம்சங்கோட S21 FE வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ ரெட்மி நோட் 12 5G வச்சிருந்தேன். அந்த டிவைஸில் வந்து நெட்வொர்க் பிரச்சனை சுத்தமாக வந்து கிடையாது. 5G எனக்கு வந்து இப்போ ஸ்டேபிளாக கிடச்சிட்டே இருந்துச்சு. பட் அந்த டிவைஸ் நான் வித்துட்டு இந்த S21 FE வாங்கினேன். பட் இந்த டிவைஸில் வந்து இப்போ அதே சேம் பிளேஸ் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்து இப்போ ஸ்டேபிளாக இல்லை. ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு 4G வந்து போயிடுது. 5G இப்போ நம்ம ஸ்டேபிளாக நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கனால வீட்டில் இதை வச்சு தான் நம்ம யூடியூபோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். டக்குன்னு 4G ஸ்விட்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து நெட்வொர்க்கோட ஸ்பீட் வந்து கம்மியாயிரும், அப்லோட் டைமிங் ஜாஸ்தியாயிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தா டிவைஸ் எடுத்து அப்படியே மாடி மேலே கொண்டு போய் காமிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5G டவர் வந்து கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு அதுவே வந்து பார்த்தா மாறிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரிக் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம 5G வந்து இப்போ ஸ்டேபிளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு வந்து குயிக்காக வந்து பார்த்தலாம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் டிவைஸில் வந்து கீழே ஒரு ஆப் வச்சிருக்கேன். இந்த ஆப் தான் அந்த ஆப். இந்த ஆப்போட நேம் நமக்கு வந்து நெட் மான்ஸ்டர். இந்த ஆப்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே 3 டாட் இருக்கும். அதில் வந்து ஃபோன் இன்ஃபோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ப்ரிஃபர் நெட்வொர்க் டைப்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா NR ஒன்லின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5G மட்டும் வந்து பார்த்தா ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு 4G சுவிட்சே ஆகவே ஆகாது. 5G நல்லாவே இருக்கும். நீங்கள் எப்போ போல் டவுன்லோட் பண்ணுறது என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ சூப்பர் தானே, இதுக்கப்புறம் 5G யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ நமக்கு 5Gயில் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நார்மலாக வந்து 5G இருந்துச்சு அப்படின்னா கால் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக 4G ஸ்விட்ச் ஆகிட்டு நம்ம கால் பேசுவோம். திரும்பி வந்து கால் கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 5G ஸ்விட்ச் ஆகும். பட் நம்ம இதில் என்ன பண்ணுறோம் வந்து பார்த்தா 5G தான் வந்து ஃபோர்ஸ் எனேபிள் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து 4G வந்து ஸ்விட்ச் ஆகாது, அதனால் கால்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தா ஸ்டேபிளாக நெட்வொர்க் வந்து வேணும் 5G வேணுமோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுங்க. என்ன மாற்றணும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு NR LTE WCDMA இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பி பழையபடி வந்துக்கலாம். 4G 5G 3G அப்படின்னு மாற்றி ஸ்விட்ச் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு 5G வேணும் அப்படின்னா NR ஒன்லி செலக்ட் பண்ணி 5G யூஸ் பண்ணுங்க. திரும்பி வந்து உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா வந்துட்டு அந்த NR LTE WCDMA இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வாட்ஸ்அப்போட மெட்டா AI நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ரோட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் டிவைஸ்க்கு வரல அப்படின்னா கூடி சீக்கிரம் வந்து வந்துடும். ஸோ இந்த மெட்டா AI வச்சு நம்மளால் வந்து பார்த்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டால் அப்படின்னா ஆன்சர் எல்லாமே பண்ணும். லைக் ChatGPT எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி யூஸ் ஆகும். ஸோ இந்த மெட்டா AI பற்றி ஃபுல்லாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மெட்டா AI நமக்கு வந்து ஒரு சில டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இன் ரிவர் அப்படின்னு வந்து போடுறேன். இப்போ எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதே ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து
வந்து பார்க்கலாம் பஸ் வந்து இப்போ ரிவர்க்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவாக இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கண்டென்ட் அபவுட் பேட்டரி அப்படின்னு போடுறோம் அப்படின்னா ஒரு 2 செகண்ட் அடுத்து வந்து அதுவே நம்ம கண்டென்ட் வந்து வந்துடும். ஸோ இது மாதிரி நம்ம டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் டிவிஎஸ்ல இந்த மெட்டா ஏஐ ஃபீச்சர் வந்து இருக்கும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜிபோர்டில் இப்போ நமக்கு வந்து ஸ்கேன் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. இப்போ அந்த கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்க ஸ்கேன் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. அதை செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் கேமரா ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம செலக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் இன்சர்ட் டெக்ஸ்ட்னு இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து உள்ள போயிடும். இதுக்கு வேணும் நம்ம டைப் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கீபோர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாம்சங் தரப்புலேருந்து One UI 6.1 அப்டேட் நமக்கு இப்போ வந்து ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்து இப்போ லாக் ஸ்க்ரீனுக்கு அந்த விஜிட் தான். அது பார்க்க நல்லாவே ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்குது அந்த விஜிட் பேஜ். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஜிட் செலக்ட் பண்ணும்போது பேட்டரி, கேலண்டர், கிளாக்கு, ரிமைண்டர், வெதர் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஜிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ரொம்ப கம்மியான விஜிட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஜிட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா இதை வச்சுக்கலாம். அதை வச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த லாக் ஸ்க்ரீனே கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. ஸோ பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த One UI 6.1 என்னென்ன முக்கியமான ஃபீச்சர் வந்துருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் இருக்கிற அந்த விஜிட் ஃபீச்சர் தான். இந்த ஃபைனல் ஒன் ரீசெண்டாக நம்ம அந்த 1D மேப் பற்றி வீடியோ வந்து போட்டிருந்தோம். அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா FDM செக் பண்ணி பாருங்க ப்ரோ, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த FDM மேப் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணேன் நீங்கள் சொன்னதுனால. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது வந்து எந்த விதமான ஆடும் கிடையாது. பார்க்கனால இன்டர்ஃபேஸ் எல்லாம் நீட்டாகவே இருக்குது. ஸோ இதுலேயும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 1Dல எப்படி ஃபைல் டவுன்லோட் பண்ணுறோமோ அதை பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி முடிஞ்ச ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆண்ட்ராய்டு வந்திருக்க ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஓகே, இதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து போட்டுருப்போம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் கீழே இருக்கிற கிளப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம வந்து அடிக்கடி போடுவோம். அதை நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.